ஹலோ மக்களே, இப்போது நாங்கள் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்றைக்கி வந்து ஈஸ்டர் செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதாவது எக் ஹண்டிங். இது எக்ஸ் எல்லாம் ஏன் ஹண்ட் பண்ணுறாங்க, ஈஸ்டருக்கும் முட்டைக்கும் என்ன சம்மந்தம், அப்புறம் பன்னி ரேபிட்ஸ், அந்த பன்னி ஷேப்பில், அதாவது முயல் ஷேப்பில் சாக்லேட்ஸ் விற்கிறாங்க. அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியலை. பட் குழந்தைங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. மாதிரி கலர் கலராக முட்டையில் உள்ள சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு அந்த முட்டையெல்லாம் ஒளிச்சு வச்சிடுறாங்க. இந்த பசங்களுக்கு வந்து அது ஒரு கேம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பசங்க கையிலையும் பக்கெட்ஸு, பேக்ஸு அதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லோரும் பயங்கரமாக முட்டை தேடிட்டு இருக்காங்க. என் பையன் ஒரு 6-7 முட்டை தான் கிடச்சிது. ஆனால் அங்கே மற்ற பசங்களாம் பயங்கர விவரமாக நிறைய இந்த மாதிரி கேம் விளாண்டுருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே போய் பக்கெட்டாக எக்கு தூக்கிட்டு போகிறாங்க. எல்லா முட்டைக்குள்ளேயும் நிறைய சாக்லேட்ஸு. நல்ல வேலை என் பசங்களுக்கு கம்மியாக கிடச்சது. ஏன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக அத்தனை சாக்லேட்டு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அந்த முட்டையை ஓப்பன் பண்ணி இருந்த எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அம்மா அப்பா யாரும் சாப்பிட விட மாட்டாங்க தெரியும் போல இருக்குது. அதனால் அங்கேயே பார்க்கில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன தான் முட்டை கணக்கு அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. But why eggs and rabbits? I seriously don't know. I don't know. This is what they have. See, you don't know? Yeah, I don't know. Seriously? I don't know. You? I think I get it. Okay, no idea. I want to find out now why eggs and rabbits. I see eggs and bunnies everywhere. Yeah. And That's actually a very good question. yeah, we should know and let the children know. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஏன் முட்டை வச்சுருக்காங்க, ஏன் பன்னீஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு. நான் கேட்டேன், என்ன உங்களுக்கே தெரியாதா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், எங்களுக்கும் தெரியாது. பல வருஷமாக ஈஸ்டர்னால் எக்ஸ் ஹண்டிங்கு இந்த மாதிரி கேம்ஸ் வைப்பாங்க. நாங்களும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஏன் பண்ணுறோன்னு எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு. அது எப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோன்னு தெரியாமே கொண்டாடுவாங்களா, இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படிலாம் தோணுமா, இவங்களுக்கெல்லாம் அந்த கேள்வி கேட்கணும்னு தோணவே இல்லையா அப்படின்லாம் நிறைய தோணுச்சு. சரி, எதுக்கு இவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை கெடுப்பானேன்னு சொல்லி நம்மளும் சரி பசங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க, முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு. என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஆனால் என் பையன் யூஸ்வலாக கேட்பான், ஏம்மா எதுக்கு முட்டை எடுப்பாங்கன்னா. என் பையன் கூட ஆக்சுவலாக அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அடல்ட்ஸ்க்குன்னு ஒரு கேம் வச்சாங்க, பசங்களுக்கு இந்த முட்டை கலெக்டிங். அப்புறம் அடல்ட்ஸ்க்கு டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம லக்கி ட்ரா மாதிரி போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் முக்கால்வாசி இண்டியன்ஸ் தான். ஆனால் பரவாயில்ல, ஒரு ஃபாரினருக்கு கிஃப்ட் கிடச்சிருச்சு, சந்தோஷம்தான். எப்பயுமே இண்டியன்ஸ் தான் கிஃப்ட் வாங்குவோம், அவங்களே காண்டாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. எல்லோரும் வாழ்க வளமுடன்.